والله يدعو إلى دار السلام ويهدي من يشاء إلى صراط مستقيم. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்னென்னும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, ரமலானுடைய மாதத்தின் தொடக்கத்தில் இருக்கிறோம். இந்த மாதத்தை நாம் நல்ல முறையில் என்ன செய்யணும்? கடந்து போக வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரோக்கியத்தோடு அவனை நினைவு கூறக்கூடியவர்களாக, அவனுடைய கட்டளைகளை அறிந்து அதன்படி இந்த மாதத்தை கடந்து செல்லக்கூடியவர்களாக, இந்த பயிற்சியை முழுமையாக, இந்த பயிற்சியின் மூலமாக பலனை அடைந்து அது வரக்கூடிய எல்லா மாதங்களிலும் அதை கடைபிடிக்கிற அடிப்படையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் அதற்குரிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. அப்படி இந்த மாதத்தை நாம எல்லளவும் என்ன செஞ்சிடக்கூடாது? வீணடிச்சிடக்கூடாது. பொழுது போகணும்னு சொல்லி எவ்வளவோ பொழுதுபோக்குகள் இன்னைக்கு உலகத்துல உருவாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்படி இந்த சமுதாய மக்களுமே பொழுதுபோக்குக்கு தான் அதிகமாக நாம என்ன செய்யறோம்? ஆசைப்படுறோம். பொழுதை போக்கிடணும். போன பொழுது திரும்பி வருமாண்டா? வராது. இழக்கவே மனிதன் அதாவது வீணா இழந்து விட கூடாத ஒரு விஷயம், வீணா ஆக்கவே கூடாதுங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த நமக்கு கிடைக்கிற இந்த நேரங்கள் தான். அப்படி அல்லாஹுவால் சிறப்பு பெற்ற ஒரு மாதத்தை ஆயுஷோட நாம என்ன செஞ்சிருக்கிறோம்? அடைந்து இருக்கிறோம். இந்த மாதத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழுமையாக இந்த மாதத்தை நமக்கு தருவானா, இல்ல ஏதேனும் நம்முடைய உயிர் இந்த மாதத்திலேயே பறிக்கப்படுமா? இதெல்லாம் தெரியாது. நிலையில்லாத வாழ்வு. அப்ப இந்த மாதத்துல இந்த நாளை, இந்த நேரத்தை, இந்த நொடியை என்ன அல்லாஹ் அடைய செஞ்சிருக்கான். இந்த நொடி பொழுதுல நான் என்ன அமலை செய்து அல்லாஹ்விடத்துல எவ்வாறு நான் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்வது, அல்லாஹ்விடத்திலிருந்து எந்த பலனை பெற்றுக்கொள்வது, எந்த நன்மையை பெற்றுக்கொள்வது, அல்லாஹ்வுடைய கருணை கிடைப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், இப்படியெல்லாம் நன்மையை நோக்கிய ஒரு பயணமாக, நன்மையை நோக்கிய ஒரு எண்ணம் செயல்பாட்டோட நாம என்ன செய்யணும்? இந்த மாதத்தை கடக்கணும். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய மாதங்களே அப்படிதான் கடந்து செல்லணும். ஆனா இந்த மாதம் தான் நம்மை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக என்ன செய்து இருக்குது. அப்ப வீணாக்கிடக்கூடாது. ரொம்ப முக்கியமா சொல்றாருன்னா இளைஞர்களுக்கு, இங்க சகர் சாப்பாடு எங்கேயாவது பயணம் போறோம்னு சொல்லி சாப்பாட்டுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்காவிட்டாலும், இங்க சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு போய் விலை உயர்ந்த பைக்ல பயணிக்கும் போது அதுல வேகமா போனா தான் நல்லா இருக்கும். வேகமா போவாதான் அந்த பைக்கை வாங்கி கொடுத்துட்டு சொல்ல முடியாது. அந்த பைக்ல வேகமா போறேன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் ரேஸ் வச்சு போட்டி போட்டு அதுல உயிர் சேதம் ஏற்படக்கூடிய ஒரு சூழலை எல்லாம் நாம என்ன செய்யறோம்? பார்க்கிறோம், கேள்விப்படுறோம். அந்த மாதிரி ஒரு நிலை இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை வணங்குவதற்கும், அவனுடைய அருள்மறை இறங்கப்பட்ட இந்த மாதத்தில் அந்த அருள்மறையை ஓதி அதை அறிந்து உணர்ந்து செயல்படுவதற்குமான ஒரு மாதமாக இந்த மாதத்தை நாம என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். இரவு முழுக்க விளையாட்டுல கழிச்சிட்டு நிறைய இஸ்லாமிய மாகூல்கள் நிறைந்த இடத்துல நாம பார்க்கிறோம். இரவு முழுக்க விளையாட்டு, பகல் முழுக்க உறக்கம். அப்படிதான் நாம என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். அதுக்கு இடைப்பட்ட நேரத்துல சஹருக்கும் இஃப்தாருக்கும் தான் முழிப்பு அப்படின்னு சொல்லி ஆயிருது. நிறைய இளைஞர்களுடைய நிலை இப்படி ஆயிருது. அப்படி இல்லாம இந்த இளமை பருவத்துல செய்யக்கூடிய அமல்களுக்கு நிறைய வேல்யூ இருக்கு. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்துல அந்த முழுமையான நன்மையை பெறுவதற்கான ஒரு மாதமாக இந்த மாதத்தை என்ன செய்யணும்? பயன்படுத்தி கொள்ளணும். ரொம்ப எச்சரிக்கையாக சொல்றதா இருந்தா ஒரு விஷயம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பிரார்த்திக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஆமீன் சொல்றாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட சில 3 விஷயங்களை சொல்றாங்க. அதுல ஒன்று, ரமலானுடைய மாத நோன்பு, அந்த ரமலான் மாதத்தை அடைந்து யாருடைய பாவம் மன்னிக்கப்படவில்லையோ அவன் நாசமாகட்டும் அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? கேட்கிறாங்க. அவங்க அதற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்றாங்க. அப்போ இந்த நாள் நமக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான மாதம், நாம் பயன்பெறுவதற்கான மாதம், நமக்கு நிறைய பாக்கியங்கள் கிடைப்பதற்கான மாதம். அப்ப நம்முடைய செயல்களை, இதை எல்லாவற்றையும் எதிர்பார்த்து நம்முடைய அமல்களையும் செயல்களையும் சிந்தனைகளையும் நாம் என்ன செய்யணும்? இந்த மாதத்தில் அமைத்து கொள்ள வேண்டும். வீணாக ஆக்கிவிடக் கூடாது. எப்பவுமே பரீட்சை ஹாலில் போய் உட்கார்ந்துட்டு, நேத்து இந்த கொஸ்டினை பார்த்தனே, படிச்சிருக்கலாமே, படிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்காம போயிட்டனே, போன வாரம் படிச்சிருக்கலாமே, முந்தின வாரம் படிச்சிருக்கலாமே, இன்னும் ஒரு 2 நாள் மட்டும் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருந்துச்சு, நான் படிச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இந்த மாதங்களை நாம கடந்து போயிடக்கூடாது. நாளை மறுமையிலேயுமே
மனிதன் மறுமையில மஹ்ஷர்ல நிற்கும் போது எனக்கு இன்னும் ஒரு அவகாசம் தான், நான் திரும்பி போறதுக்கு அவகாசம் தான் கேட்பான். அந்த மாதிரிதான் மனிதனுடைய இயல்பு. அது அல்லாமல் நாம அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்காக இந்த மாதம் முழுவதையும் பயன்படுத்தி வரக்கூடிய மாதங்களிலும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக பொழுத வீணா கழிக்காம கிடைக்கிற அந்த நேரங்களை எல்லாம் ஆகரத்துக்கும் இம்மைக்கும் மறுமைக்குமான பாக்கியத்தை பெறக்கூடிய அடிப்படையிலே அந்த நேரங்களை கழிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்குவானாக. அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித்து கல்பி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டுகிற இறைவா எங்களது உள்ளங்களை இந்த மார்க்கத்தில் நிலை பெறச் என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஒரு சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். வேறொரு நல்ல வீடியோவோட இன்ஷா அல்லாஹ் நாடினால் நான் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.